லூக்கா எழுதின நற்செய்தி வாசகம் லூக்கா 19. இந்த சகைவு யாரு, எப்படிப்பட்டவர்? உலகத்தில் ஒரு பெரிய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், கவர்மெண்ட் அதிகாரி. அவ்வளோ பெரிய ஒரு அதிகாரி, நிறைவு, உலக நிறைவு, ஆசுவாதம் எல்லாம் இருக்குது. ஆனாலும் அவருக்கு என்ன ஆசை? ஆமா, ஆனா அவருக்கு தெரியும் நான் யாருங்கிறது. இந்த மக்கள்லாம் என்ன சொல்றாங்க அவரை பார்த்து? பாவின்னு எல்லாரும் சொல்றாங்கன்னா அவருக்கும் தெரியும்ல நான் யாருங்கிறது. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட நான் நல்லவன் கிடையாது, நான் பாவி அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஒரு வாஞ்ச, இயேசு எப்படிப்பட்டவரோ நான் பார்க்கணும். ஆனா இயேசு என்னையே பார்த்துடக்கூடாது, நான் அவரை பார்க்கணும். ஒருவேளை இந்த கூட்டத்தில் வீட்டுக்கு தெரியாம யாராவது வந்திருக்கலாம். அல்லேலூயா. நான் கூட்டங்களுக்கு போறதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு மரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சி இலைக்குள்ள உட்கார்ந்து மாதிரி உட்கார்ந்துருக்கலாம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய கண்கள் எப்படிப்பட்டது? 100 ஆடை அப்படியே ரோட்ல விட்டுருவாரு. அல்லேலூயா. 100 ஆடும் விட்டுட்டு, வனாந்தரத்துல விட்டுட்டு ஒரு ஆட்டை தேடி இறங்கிறவர். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அவருடைய கண்கள் பூமியில எப்படி பார்க்குது? வாஞ்சையோடு, தாகத்தோடு. யார் கூப்பிடுறா, யார் பாடுறா, யார் துதிக்கிறா. இந்த திரளான கூட்டம் இருந்து ஜெபம் நடந்துட்டு இருக்கோம். ஆனா யாருக்கும் ஒருத்தருக்கு சுகம் நடக்குது, அற்புதம் நடக்குது, ஆண்டவர் வார்த்தைகள் பேசுறாருன்னா ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை தேடுறார், பெருங்கூட்டத்தை தேடல. அல்லேலூயா. எல்லாமே ஜனங்கள் போறாங்க, அவரை நெருக்கிட்டே போறாங்க, அவரை சொல்லிட்டே போறாங்க. எல்லாருக்கும் சுகம் ஆச்சா? ஒரு ஸ்திரீ, ஒரு சகோதரி, அவருடைய பலவீனத்துக்கு மத்தியில பல தடைகள் அவளுக்கு இருந்துச்சு. அந்த நாட்கள்ல ஜனங்கள், ஆம்பளைங்க நிறைய போயிட்டு இருக்கிற இடத்துல பெண்களுக்குள்ள போக முடியாது. ஆனாலும் அந்த ரிவாஜெல்லாம் என்ன பண்றாங்க, அவன் உடைச்சிட்டு ஜனக்கூட்டத்துக்கு நடுவுல இந்த வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொடுவேங்கிறானா எவ்வளவு பெரிய பிரியாசம். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறேன். அவன் தொட்ட உடனே அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய விசுவாசத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். நீ எம்மட்டும் பார்க்கிறோம் அம்மட்டும் தெரிச்சுக் கொள்வாய். அல்லேலூயா. இயேசுவை நல்லவரா பார்த்தா நல்லவர் தான். அவர் பட்சிக்கிற அக்கினி அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? கடந்த நாட்கள் வந்திருக்கும் போது அருமையான சகோதரி மெசேஜ் கொடுக்கும்போது கையை வெட்டுவார், காலை வெட்டுவார், உடைப்பாருக்கெல்லாம் பயங்கரம் சொல்லும்போது நானே பயந்து போயிட்டேன். நம்ம ஆண்டவர் அவ்வளோ பெரியவரா? அல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்டவர் இல்லை. நீதிமான்களை தேடி இல்லை, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து வந்தார். நான் நல்லவனா இருக்கிறேன், அதனால ஆண்டவரை தேடி வரல. ஆண்டவர் யாரை தேடி வந்தார்? பாவியை நேசிக்கிறார். பாவத்துக்காக தான் ஆண்டவர் பரிகாரியாக வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் தீர்மானம் பண்ணி நம்ம ரொம்ப பிரிகாஷன் எடுத்து பரிசுத்தமாக வாழ ட்ரை பண்ணாலும் பரிசுத்தம் ஆகவே முடியாது. சரீர கிரியையினால நம்ம பரிசுத்தம் ஆகிடலாமா? நீங்க எல்லாரும் பரிசுத்தமான ஆகிருக்கு, உங்க கிரியையினால ஆகிருக்கீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டது எப்படி? கிரியையினால நான் காலையிலே எந்திரிச்சிடுவேன், நான் செருப்போடாமல் நடப்பேன், நான் அவ்வளோ தியாகம் பண்ணேன், மணிக்கணக்காக நான் ஜெபிப்பேன், அதனால நான் பரிசுத்தவன் ஆகிட்டோமா, ரட்சிக்கப்பட்டோமா? இல்லை, இல்லவே இல்லை. அவருடைய கிருபையினால, விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. நம்முடைய கிரியைகளை கொண்டு நாம் ரட்சிக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்டா தெரியும், உங்களுக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்டா தெரியாது, ஆனா அவருக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவருடைய ப்ராப்பர்ட்டி, அவருடைய சொத்து. நம்மளை எப்படி வாங்கினாரு? அவருடைய வெளியேறப்பட்ட பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நமக்கு பணம் நம்ம கொடுக்குறோம்ல, அதே மாதிரி அவர் ஜீவனையே கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறாரு. நம்மளை எவனா தூக்கிட்டு போட்டா விடுவாரா? காணாம போனா விடுவாரா? நீதிமான்களை தேடி அல்ல, ஆண்டு ரட்சிக்கவே நான் உலகத்துல வந்தேன். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே
மனுஷகுமாரன் உலகத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பாக சொல்றாங்க, ஆண்டவரை தேடி போறாங்க. ஆனா அவருடைய கண்கள் எப்படி இருந்துச்சு? அண்ணாந்து பார்க்கிறார். அல்லேலூயா. அவனை பேர் சொல்லி கூப்பிடுறார். அதாவது வசனத்தை படிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு பேர் சொல்லி சகேயுவேன்னு கூப்பிட்டு, சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் வாழ்ந்த நாட்கள்ல அவருக்கு நிறைய பெயர்கள் இருந்துச்சு. என்ன பெயர்லாம் இருந்துச்சு? பாவிகளுக்கு சிநேகிதனா இருக்கிறாரு, அந்த விபச்சார ஸ்திரீகளோடெல்லாம் வீட்டிலலாம் போய் சாப்பிட்றாரு, அல்லேலூயா, போஜன பிரியனா இருக்கிறாரு, இப்படி பல காரியங்கள் சொன்னாங்க. காரணம் என்ன? இந்த உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் பாவியை வெறுத்தார்கள். நம்ம ஆண்டவராக இயேசு பாவத்தை வெறுத்தார், பாவியை நேசித்தார். அல்லேலூயா. ஒரு பிள்ளை எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் தன்னுடைய தாய் தகப்பன் அவங்கள அழிக்க நினைப்பாங்களா? கைகால உடைக்க நினைப்பாங்களா? அல்லேலூயா. அவனை சிக்ஷிப்பாங்க, அவங்கள சோதிப்பாங்க. ஆனா அவனை கொல்ல அவனுடைய எந்த தாய் தகப்பு, இந்த உலக தாய் தகப்புக்கு இல்லை அப்படிங்கும் போது ஆண்டவர் எப்படி நம்மளை அழிப்பார்? அல்லேலூயா. ஆண்டவர் என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை பிழைக்கணும், என் பிள்ளை வாழ்ந்திருக்கணும், இந்த உலக தாய் தகப்புன்னு அப்படி நினைக்கும் போது இதெல்லாம் காட்டுல ஆண்டவர் நம்ம தேடாம இருக்கும், நம்மளை தேடி வந்தவர், நமக்காக ஜீவ பலியை தண்ணியை ஒப்பு கொடுத்தவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பை நம்ம ருசிச்சிட்டோம்னா எங்க போனாலும் நம்ம பாவம் செய்யவே முடியாது. அது இல்லாம அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, இப்படிலாம் பயங்காட்டி எவ்வளவுதான் நம்ம ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டு பல தடைகளை வச்சு நம்மளை பசுத்த வழியில நடத்தினாலும் அந்த சூழல் இல்லாத நேரத்தில் இங்க யார் இருக்கிற அப்படின்னு சொல்லி தப்பு பண்ண தோணும். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் அந்த கடல் நீர்ல எவ்வளோ உப்பு இருக்குது. அப்படிதானே? கடல் நீர்ல எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதை வாயில குடிக்க முடியுமா? அவ்வளோ உப்பு, அவ்வளோ பெரிய உப்பு. அந்த மீனை நம்ம பிடிச்சு வீட்டுல வந்து என்ன பண்றோம்? உப்பு போட்டு தான் சமைக்க முடியும். அதுல ஒரு உப்பு கூட இருக்காது. அதே மீன் செத்து போச்சுன்னா அந்த கருவாடை காய போட்டு தட்டினா அப்படியே உப்பாட்டுல கொட்டும். எத்தனை பார்த்துருக்கீங்க? அதுபோல இந்த உலகம் பொல்லாங்கனுக்கு கிடைக்கிறது. இந்த உலகம் முழுவதும் பாவம் நிறைஞ்ச இடம் தான். ஆனா அந்த பசுத்த ஆவிங்கிற அந்த அபிஷேகம், அந்த எண்ணெய் நம்ம மேல இருக்குன்னா அது இந்த உலகத்தோட பாவங்களோ எந்த ஒரு அநீதிகளோ உள்ள நெருங்க முடியாது. அல்லேலூயா. இப்ப நல்லா சாரல் மழை பெய்யுது என்ன ஆகும்? பச்சை பச்சைன்னு கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும், எல்லா பக்கமும் அப்படியே கிரீனரியா தெரியும். நீ ஒரு வாளி நிறைய எண்ணெய் எடுத்துட்டு போய் உங்க வீட்டு தோட்டத்துல அந்த எண்ணெய் அப்படியே ஊத்திட்டு வந்துருங்க, அந்த இடம் மாத்திரம் புல்லு முளைக்கும். அல்லேலூயா. அந்த எண்ணெய் இருக்கிற இடத்துல புல்லு முளைக்க அப்படியே அது இருக்கும். அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தமா வாழணும், ஜெயமுள்ள ஜீவன் பண்ணணும். நமக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. இயேசுவானவர் ஆவியால நமக்குள்ள வாழ வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா நமக்கு என்ன நடக்கும்? அந்த ஒரு ப்ரொடெக்ஷன், அப்படி ஒரு பாதுகாப்பு. அல்லேலூயா. இந்த உலகமோ மாமிசமோ பிசாசு எதுவும் நம்மளை நெருங்க முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஆகவே அவருடைய அபிஷேகம் இல்லாம அந்த ஆவியானவர் நம்ம சர்ச்சில் சொல்றோம், பொதுவான கிறிஸ்துவ சபையும் பாவம் மன்னிப்பும் பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன்னு சொல்றோம். எத்தனை பேர் நம்ம பரிசுத்தாவை பெற்றிருக்கிறோம்? பரிசுத்தாவியை நம்ம விசுவாசிக்கிறோன்னு வாயினால் அறிக்கை செய்யறோம். வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்கும் போது, பொல்லாதவர் நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதி அப்போஸ்தலர் சீடர்கள் நிறைய வைராக்கியம் பாராட்டினாங்க நமக்காக. ஆண்டவரே, நான் மாத்திரம் ஓட மாட்டேன், உமக்காக அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா
கல்வாரி சிலுவை பாடு வரும்போது எவ்வளவு தூரம் ஓடினாங்க? ஒருத்தரும் பக்கத்தில் இல்லை. அல்லேலூயா. ஓடினார்கள், மறுதளித்தார்கள், தூசித்தார்கள். பேதுருலாம் பயங்கரமா கெட்டாரத்தை போட்டு பேசுறான். அந்த இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது, சபித்தான், சத்தியம் பண்ணான். அல்லேலூயா. ஆனா ஏன் நிக்க முடியல? ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு, காட்சியை பார்த்ததுக்கு பிறகு உயிர் தெழுந்துட்டாரு தெரிஞ்சதுக்கு பிறகு கூட வழியை தூக்கி போட்டுட்டு மீன் பிடிக்க போனவர்கள். அல்லேலூயா. அதனால என்ன இல்லாமல் ஒன்றும் உங்களால செய்ய முடியாது. நீங்க போய் மேல் வீட்டுல ஒருமனப்பட்டு காத்திருங்க. அல்லேலூயா. அவர்கள் காத்திருந்தார்கள், ஒருமனப்பட்டு ஒரே வாஞ்ச ஒரே தாகம் என்னது? இது நடப்பு ஆண்டவர். அல்லேலூயா. இந்த சகைவுக்கு பெரிய அந்தஸ்து, தலைவன், அவன் இன்கம் டாக்ஸ் எல்லாம் பெரிய அதிகாரியா இருக்கிறான். அவனுக்கு ஒரே ஒரு வாஞ்ச என்னது? அந்த இயேசு எப்படியோ பார்த்தவரோ பார்க்கணும். அல்லேலூயா. இந்த வாஞ்சையோடு தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் நிரப்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் காட்சி கொடுப்பார். உலகம் தரக்கூடாத பெரிய தெய்வீக சமாதான சந்தோஷத்தை நமக்கு தருவார். அவர் வந்த சூழ்நிலை மாறிடும். அல்லேலூயா. நிறைவானது வரும்போது எல்லாம் ஒளிந்து போயிடும். நம்ம வீட்டுல அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு இருள். வெளிச்சம் வந்துச்சுன்னா இருள் எங்க போனே தெரியாது. இருள் வெளியே போன்னு சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த ஆண்டவர் யோவான் 1 சொல்லப்பட்டு எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியா இருக்கிறார். ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமலே சங்காரம் ஆகிறாங்களே. அல்லேலூயா. தேவனை அறியக்கூடிய அளவுல நம்ம அறியாமையினாலே, நம்ம இவ்வளவு பெரிய ராஜாதி ராஜாவோட பிள்ளைங்கிறத நம்ம அறியாமையினாலே நம்ம எல்லாம் குஞ்சு அடிமைப்பட்டு போய் இருக்கிறோம். அல்லேலூயா. இதுவரை நம்ம நடத்துவர், இன்னும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பலவான்கள் கிடையாது. சாதாரண ஆட்கள், படிப்பில்லாத ஆட்கள், மறுதளிக்கிற ஆட்கள், ஓடி போகிற ஆட்கள். ஆனா அப்படிப்பட்டவங்களை எடுத்து உலகத்தையே கலக்கிறாருன்னா அந்த நிறைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் காத்திருந்தார்கள். 2ஆம் அதிகாரத்தில் என்ன பெற்றுக் கொண்டாங்க? அல்லேலூயா. அந்த ஆவியானவர் பலத்த காற்று அல்லேலூயா வந்து நிரப்பினாங்க. யூதர்களை பார்த்து பயந்தாங்களா? பயப்படல. வெளிப்பாடு பேசினாங்க. யோவேல் தீர்க்கதரிசனத்தில் எழுதியிருக்கிறதே, மாம்சமான யாவரும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி இவங்க வசனத்தை சொல்லும் போது அவங்க எல்லாம் கையை கட்டிட்டு, சகோதரே நாங்கள் என்ன பண்ண வேண்டும்? அல்லேலூயா. பயங்கரமான ஆட்கள். யூதர்கள்ட்டெல்லாம் நிற்க முடியாது. அவ்வளவு கொடூரமா ஆண்டவரே அடிச்சிருக்காங்கன்னா அவங்ககிட்ட நின்று பேச முடியுமா? ஆனா வசனம் வரும்போது, வழிபாடு வரும்போது, தேவனுடைய வல்லமை வரங்கள் நமக்கு வந்து செயல்படும் பொழுது அவங்க எல்லாரும் நான் என்ன செய்யணும்பா முழங்கால் படிடுவார்கள். 3000 பேர் 4 ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கும் நம்மளை பார்த்து என்ன சொல்றார்? தேவையானது ஒன்று. அல்லேலூயா. பார்த்தால் பற்பல வேலைகளை பிஸியா இருக்க, ஆண்டவரை திருப்திப்படுத்த அநேக வேலைகளை செய்தார். ஆனா மரியாளும் கர்த்தருடைய பாதத்துல அப்படியே அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பாதம் அமர்ந்து அவருடைய குரலை கட்டிக்கிட்டே இருக்கிறது. அல்லேலூயா. வெளியேறப்பட்டது இந்த உலகத்துல எழுது பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தெல்லாம் அவன் உடைக்கிறான். அவனுடைய பாதத்துல கொண்டு போய் உடைக்கிறான். ஆண்டவர் ஆராதிக்கிறான், மகிமைப்படுத்துறான், தலைமுடியால துடைக்கிறார், கண்ணீரால் நினைக்கிறார். அல்லேலூயா. அந்த முத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் அவ்வளவு அன்பு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஒரு நாள் இந்த உலகத்துல எல்லாரும் கலந்துட்டு நின்னாங்க. இன்னைக்கு கொண்டிருக்கு இந்த ரயில் இன்ஜின் 2 நடுவு வரல ரொம்ப எப்படி இருக்கும், நசுங்கி போயிருப்போம். அப்படி நிக்கிறாங்க. இவளை கொல்லணும், இவளை பாவி அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் அந்த இடத்துல வந்து நிறுத்துங்கப்பா, யார் உங்க மேல தப்பு இல்லையோ அவங்க முதலாவது கல்லறிங்க என்று சொல்லிட்டு, உண்மையிலே நியாயம் இருக்குன்னா யார் நியாயம் இருக்கலாம்? எல்லாரும் கூட பாவம் இல்லாத பசுத்தர் இயேசு அந்த நியாய பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ளலாம். ஆனா அவர் கொண்டார அவருடைய பார்வைக்கு இவருடைய ஆத்மா வெளியேறப்பட்டதா இருந்துச்சு. ஆகவே அவ இந்த ஆண்டவருக்காக வெளியேறப்பட்டதெல்லாம் உடைச்சி அவளை ஆராதித்தான், முத்தம் செய்தான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பு, தேவ அன்பு ஊற்றப்படும் பொழுது நம்மளால விலகி போகவே முடியாது. அல்லேலூயா. அவ்வளவு அந்த தடையெல்லாம் உடைச்சு தான் வந்தான். அல்லேலூயா. இந்த ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது.
முறுமுறுக்கிற ஜனங்கள், அல்லேலூயா, நம்மளை குற்றப்படுத்துற ஜனங்கள். இங்க கூட நம்ம பார்க்கிறோம், சகைவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொல்லும் பொழுது அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அவரை அழைத்து கொண்டு போகும்போது பக்கத்துல இருந்து அவ்வளவு ஜனங்களுக்கு சந்தோஷம் இருந்துச்சா? அவனே ஒரு பாவி, அவன் வீட்டுக்கு போறாரு. முறுமுறுப்பு. தடை செய்கிற பரிசுத்தவான்கள், நியாயம் தீர்க்கிற பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்முடைய கிரியையினால் அல்ல, அல்லேலூயா, ஆண்டவர் அதை பார்க்கிறார். முறுமுறுக்கிறார், அல்லேலூயா, முறுமுறுக்கிறவர்களை பார்க்கிறார். அதை பற்றி ஆண்டவர் கேர் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. சகைவிட்ட ஒரு வார்த்தை கூட, நீ பாவி, நீ இப்படி அநியாயமா வட்டி வாங்குறா, இப்படி முடி வச்சிருக்கிறா, இவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறா, இந்த உலகத்தால் எல்லாருக்கும் விரோதமான காரியத்தை செய்யறாருன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அவனை பற்றி ஏதாவது ரிமார்க்கை பற்றி பேசினாரு? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அந்த சகைவோடு நடந்தார். சகைவும் இயேசுவோடு கூட நடந்தான். ஆண்டவரோடு கூட நடக்க நடக்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவனுடைய வாழ்க்கையெல்லாம் மாற ஆரம்பிச்சு. அல்லேலூயா. நம்ம ஒருத்தரையும் போய் நீ அப்படி பண்ணிக்க அப்படி பண்ண, நான் சில வீட்டில் சில ஆட்கள் ஜபிக்க போனால் அந்த போட்டோ கலந்து இதை பண்ண அதை பண்ணு, நம்மளும் அறியாமல் இருக்கும்போது அப்படிதான் இருந்திருப்போம். அல்லேலூயா. அவங்கள குற்றப்படுத்தாம காயப்படுத்தாம இயேசுடைய அன்பை முதல்ல நமக்குள்ளேருந்து அவங்க பார்ப்பாங்க. அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தையினால இல்லை, நம்முடைய கிரியையினால பார்ப்பாங்க. அல்லேலூயா. இப்போ இவ்வளோ அன்பு, இவ்வளோ மனதுருக்கம், இவ்வளோ பெரிய சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில காணப்படுதுனாப்போ இந்த இயேசு எப்படிப்பட்டவர் சொல்லி அவங்களும் வாஞ்சிப்பார்கள். அல்லேலூயா. அந்த சாட்சி தான் பெரிய சாட்சி. நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் முதல்ல இயேசுவை பார்த்தாங்க இல்லை, நம்மளா பார்ப்பாங்க. அதில் நம்ம எப்படி பேசுறோம், எப்படி நடக்கிறோம், நம்முடைய சூழ்நிலையெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அவிசுவாசமா வார்த்தைகளை பேசி பயந்து கலங்கி நடக்கிறோமா, இல்லை உலக மனிதர்களை போய் பார்த்து இங்க போய் நம்ம உதவிக்கு நிற்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் மேலே எப்படி இருக்கிறாங்க, எப்படி விசுவாசத்துல இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய கிரியைகளை பார்த்து அது இயேசு யாரு என்று சொல்லி அவங்களே நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. அந்த இயேசுவை பார்க்கணுமே, நாங்களும் ஜெபம் கொடுத்துக்கு வர்றோம் என்று சொல்லி கேட்பாங்க. அதே எங்கள் வீட்டுக்கு இப்போ ஏற்ற வீட்டில் நாங்கள் இப்போ வந்திருக்கிற இடத்துல 1 வருஷம் தான் ஆச்சு. வீட்டில் ஒரு பெரிய ஒரு வைராக்கியமான இந்து குடும்பத்தின் பிள்ளைகள் டெய்லி எவ்வளோ லேட் ஆனாலும் ஜோம்னுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டி அந்த அக்கா வந்து ஜெபிட்டு தான் போவாங்க. இல்லையா, ஜெபிச்சு எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோ போராட்டம் பிரச்சனை. அல்லேலூயா. அவங்களுக்கு நான் ஒரு நாளும் போய் சுவிசேஷம் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அவங்கள வந்து நம்மளை பார்க்குறாங்க. ஐயோ, உங்கள் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க. அல்லேலூயா. எங்கள் வீட்டில் வயசான ஆளு, ஆனாலும் மொபைலில் அவ்வளோ லாக் போட்டு வச்சிருக்கிறாரு. உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே லாக் கிடையாது. எல்லா பிள்ளைங்களும் போகணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்ட்ட கூட மொபைல் தாவான்னு சொல்லி கேட்டதுன்னா கொடுப்பாங்களா, நம்பர் லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்களா? ஆனால் உங்கள் வீட்டில் அப்படி இருக்கிறாங்க. எல்லாரும் ஃப்ரீயாக இப்படி இருக்கீங்களே என்று சொல்லி அப்படி ஒரு நற்சாட்சி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்நிய புறமத்து பிள்ளைகள் கூட பார்க்குறாங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்க, எப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றாங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லி பார்க்க வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் மணிக்கணக்காக உட்காந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வேதத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மெசேஜ் எல்லாம் வீட்டில் அவங்க வீட்டில் ஓடுறது எங்கள் வீட்டு வரை கேட்கும். அவ்வளோ சத்தமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் உலகத்தில் வேற எங்கே இருக்க வாஞ்சிக்கல, நமக்குள்ள இருக்க வாஞ்சிக்கிறார். பெரிய அந்த சமாரிய ஸ்ரீ யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கலாம். நான் இந்த ஆலயத்தை பற்றி தெரியுமா, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்டது, எங்கள் முன்னோர்கள் எங்கள் முற்பிதாக்கள் ஆடுகள் எல்லாம் இங்கே தான் தண்ணி குடிச்சது, இந்த கிணறை பற்றி தெரியுமான்னு சொல்லி அவ்வளோ புகழ்ந்து பேசிட்டு இருக்கும்போது, இந்த கிணத்துல தண்ணி குடித்தா மறுபடியும் தாகம் இருக்கும், நான் குடிக்கிற தண்ணீரை கொடுத்தா மறுபடியும் தாகம் எடுக்காது. அல்லேலூயா என்று சொல்லி அவளுக்கு சொன்னாங்க. அப்படியானா எனக்கும் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ சரி உன் புருஷனை கூட்டுவான்னு சொல்லும் போது அந்த ஒரு வெளிப்பாடு சொன்னார். வெளிப்பாடு சொன்ன உடனே உன்னை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் சொன்னார்.
முதல்ல யூதனா கண்டவன், இப்போ தீர்க்கதரிசியை காண்கிறான். அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு மேசியா வருவார் சொல்லி தருவார்னா, நீ உன்னோட பேசிட்டு இருக்க நான் சொன்னதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட அவன் பேசல. அவன் அந்த உலகத்தில் தூக்கி சுமந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஓடினான். என் வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்தையும் ஒருத்தர் வெளிப்பட்டு அவன் இயேசு தானா மேசியா தானா வந்து பாருங்கள் என்று சொல்லி பட்டணத்தையே கூட்டு வந்துட்டான். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் அப்படிப்பட்ட தன்னை தேடுகிறவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். வாஞ்சையோடு தாகத்தோடு தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் வாஞ்சையோடு தான். சங்கீதம் 42:1-2 படிங்க. மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 105 சங்கீதம் 4 படிங்க. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இப்படிப்பட்ட வாஞ்சைகள். அல்லேலூயா. தேவன் தேடுகிற வாஞ்ச அந்த ஆத்துமா மானானது நீரோடையை வாஞ்சித்து கதற போல என் ஆத்துமா. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனையே நோக்கி பார்க்கும்போது அந்த வாஞ்ச அவங்க பார்க்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ ஜெபங்கள் இருக்குது. அதுல உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு ஒரு பாட்டு படிப்போமே. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகளெல்லாம் உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். மகனைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் மகனைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. வாஞ்சையோடு தாகத்தோடு தேடுறான். ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசை. ஆண்டவர் நின்று அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு, சரியாவே இன்றைக்கு நான் அவன் வீட்டில் தங்க வாங்கி சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. அவர் நம்முடைய வீட்டுக்கு வர வாஞ்சியா இருக்கிறார். எத்தனை கூட்டு போக ரெடியா இருக்கீங்க? அல்லேலூயா. அவர் நம்முடைய உள்ளத்துல தங்க இருக்கிறார். உள்ளத்துல இடம் கொடுப்பாயா? அல்லேலூயா. உள்ளத்துல அவர் இடம் கேட்கிறார். எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம இடத்த கொடுத்து வச்சிருக்கோம். ஆண்டவருக்குன்னு கொஞ்சம் கொடுத்தா போதும், மற்ற எல்லாம் வெளியே போயிடும். இது ரொம்ப சுவையாய் மாறிடும். அல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நம்ம அறிந்திருப்போம் என்று சொன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சூழ்நிலையும் நம்மள சேதப்படுத்த முடியாது. நம் சிங்கத்தை போல நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க? தைரியமா இருப்பாங்க. அல்லேலூயா. இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் நீதிமான்கள். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ இயேசு சிந்திருக்கிறது ரத்தம் எனக்காக. அதை நம்ம வாயினால அறிக்கை செய்யணும், விசுவாசிக்கணும். இயேசு என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமா இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு மரித்ததுனால நான் மரிக்க தேவையில்லை, எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அப்போ பாவத்தின் தண்டனை மரணம். அந்த மரணத்தை ஒரு பாவம் செய்யாத இயேசு ஏன் மரித்தார்? எனக்காக மரித்தார். அவர் ஏற்கனவே மரித்தனால எனக்கு அல்லேலூயா எனக்கு மரணம் கிடையாது, எனக்கு நித்திய ஜீவன், அவரோடு கூட வாழ்கிற ஒரு பாக்கியம். அதனால மரண பயம் நமக்கு வருமா? கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. நான் மரித்தாலும் பிழைப்பேன். ஒருவன் கிறிஸ்துவில் இருந்தால் புது சிஸ்டர் பழைய எல்லாம் முடிவார்கள். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவில் இருந்தால் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. மரணம் அவனை தொடுவதில்லை.
அப்போ ரத்தம் சிந்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு மன்னிப்பு உண்டா இல்லையா? அதே இயேசு பரிசுத்தம் உள்ள தெய்வம் எனக்காக பலியாகி அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினதுனால நான் இலவசமா மீட்கப்பட்டிருக்கிறேன். அப்படி கிருபையினால மீட்கப்பட்டிருக்கேன். நான் அவருக்கு வெளியேறப்பட்ட பொக்கிஷம். அல்லேலூயா. எத்தனை ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் பிள்ளைங்களை அனுப்பி வச்சிருக்கீங்க? அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் சாப்பாடுக்குள்ள பைசா கொடுப்பீங்க, லாஸ்ட்டில் கொஞ்சம் கொடுப்பீங்களா பாக்கெட் பண்ணின்னு. அந்த பிள்ளைங்க எதில் சந்தோஷப்படுவாங்க? ஸ்கூல் ஃபீஸில் சந்தோஷப்படுவாங்களா, சாப்பாடு ஃபீஸில் சந்தோஷப்படுவாங்களா? பாக்கெட் மணியில் தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அதை எப்படி வேணாலும் செலவழிக்கலாம். ஜூஸ் வாங்கி குடிக்கலாம், மிட்டாய் வாங்கி சாப்பிடலாம், எல்லாம் பண்ணலாம். அல்லேலூயா. அதுபோல் நம்ம ஆண்டவருக்கு எத்தனையோ மேன்மைகள் வானம் பூமியெல்லாம் இருந்தாலும் யாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? யாருக்கு? ஆண்டவருக்கு நம்மளை தான் ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அந்த ஃபீஸ் காரணம் கூட பிற தேடிக்கலாம். ஏன் பாக்கெட் மணி எங்கிறது தேடுவார். விட்டுட்டு எல்லாம் 100 ஆணையை விட்டுட்டு 99 ஆணையை விட்டுட்டு நம்மளை தேடி வருவார். அல்லேலூயா. நம்மளை யாரும் நேசிப்பா நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒண்ணு நேசிக்காம நான் ஒண்ணு தேடி வருவோம்ப்பா. அல்லேலூயா. ஒரு ஆத்மா கூட கெட்டு போகுது அவருக்கு சித்தமே இல்லை. அவ்வளோ நம்மளை நேசிக்கிறாங்க. அல்லேலூயா. அவ்வளவு வெளியேறப்பட்டது அவருடைய அன்பு. அல்லேலூயா. நீங்க உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் போயிட்டு பாருங்க. சகல ஜனங்களிலும் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். உச்சகரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நமக்கு சொந்தமாய் இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். நம்ம முடிவு பண்ணல, அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சகல ஜனங்களிலும் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களில் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகி எகிப்தில் நின்றும் அதன் ராஜாவாகிய பார்வோனின் கையில் நின்று உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கட்டளைகளை கைக்கொள்ளுவதற்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். இந்த 9ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவை காக்கிற உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. அப்ப அவர் வாஞ்சியோடு அவர் மேல அன்பு வைத்து அவரை தேடினா 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தம்மை உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல சகேவு என்ன பண்ணாரு? வாஞ்சியோடு உண்மையா கூப்பிட்டாரு. அவன் ஒரு குள்ளமான ஆளு, ஜனக்கூட்டத்துல நம்ம பார்க்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா இந்த வழியில் தான் வந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாகவே ஓடி நம்ம ஒரு காட்டாத்தி மரத்துல ஏறி ஒளிஞ்சுக்கிடுவோம், இலைகளுக்குள்ள போய் உட்கார்ந்து விடுவோம், நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனா நம்ம இயேசுவை மாத்திரம் பார்க்கணும். இந்த வாஞ்சை தான் அவனுக்கு இருந்துச்சு. ஆனா இயேசு கரெக்டா அந்த மரத்துக்கிட்ட போய் நின்று அண்ணாந்து பார்த்து, சகைவே நீ சீக்கிரமா இறங்குவான்னு கூப்பிட அவன் உடனே ஓடி வர வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான். போற பாதையில நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்லி ஒரு குற்றமும் அவனை படுத்தல. இயேசுவோடு நடக்க ஆரம்பிச்சு போறான். அந்த நடந்து போகும்போது இந்த உலகத்தில் உள்ள மேன்மையா எதெல்லாம் நினைச்சாரோ அதெல்லாம் அவனுக்கு பெருசாவே தெரியல. இந்த இயேசு மொத்தம் எனக்கு இருந்தா போதும்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நான் யார் இடத்துல அநியாயமா இதா பண்ணிதானா அந்த நாளத்திலேயே கொடுக்குறேன்னு சொல்லி மனம் திரும்புறான். மனம் திரும்பும் போது உடனே அவர் என்ன பண்றாரு? பரவாயில்லையே,
இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறானே. அல்லேலூயா, அல்லேலூயா. 18 வருஷமா எலும்ப முடியாம குனியாம ஒருத்தி இருக்கிற அவளும் ஒளிஞ்சுதான் உட்காந்துருக்கிறான். பின்னால் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறான். இயேசு அன்னைக்கு பார்த்துட்டார். அவளை கண்டு அழைச்ச உடனே கீழ்ப்படிஞ்சு வந்துட்டார். அல்லேலூயா. வந்த உடனே அல்லேலூயா ஆண்டவர் அவளுக்கு கூலியை நிம்மர ஆரம்பிச்சிட்டார். அந்த அந்த ஆவி அடிமதன் ஆவியிலிருந்து விடுதலை உண்டாக்கிறது. ஆனா அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஓய்வு நாளில் இப்படி பண்ணலாமா? பெரிய தவறு, கொலைபாதகம். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, சர்ச்சில் ஜெபம் நடந்துட்டு இருக்கும்போது மாடு தண்ணியில விழுந்துட்டுன்னா அது நாளைக்கு வந்தா நீ இருப்பா. அல்லேலூயா. இந்த ஆபிரகாமுடைய குமாரத்தி 18 வருஷமா கட்டி பூனியா இருக்கிறதால அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. அவ்வளவு வைராக்கியம் உள்ள பரிசுத்தவான்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆண்டவர் கூட மன்னிச்சு விட்டுவார் பொழுது அந்த பரிசுத்தவான்கள் மன்னிக்கவே மாட்டாங்க. அவ்வளவு பெரிய கொலைபாதகங்களா இருக்காங்க. நியாயம் இருக்கிறாங்க. ஆண்டவரே தெரியலன்னு சொல்ற ஆட்கள். அல்லேலூயா. அப்பா பிள்ளை உறவு. அல்லேலூயா. அடிமைத்தன ஆவி கிடையாது. நாம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். பிள்ளைகளானா நம்ம எல்லாம் சுதந்திரவாளியா இருக்கிறோமே. அப்பாவோட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மேன்மைக்கும் நான் தானே பாத்திரவாளி. அல்லேலூயா. அப்போ முன்பு போல பழைய ஏற்பாட்டுல யாராவது அப்பா அப்படிதான் கூப்பிட்டாங்களா? கர்த்தாவே, ஆண்டவரே, தேவனே இதுதான் கூப்பிட்டாங்க. அது ஒரு பிச்சைக்கார வார்த்தை. அல்லேலூயா. எங்க வீட்டுல போய் எங்க அம்மாட்ட போய் எம்மான்னு வீட்டுல கேட்காம அம்மா, தாயே அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படி யாரு கூப்பிடுவான்? பிச்சைக்காரன் தான் கூப்பிடுவான். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர்கிட்ட போகும்போது என்ன பண்ணணும்? அப்பா பிதாவே, அன்பான தேவா, உம்மை ரட்சகரே, ஆவியானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கல்வாரி அந்த அப்பா பிதாங்கிற உறவை நம்ம மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. நாம் அடிமையில இருந்தோம், தூரமா இருந்தோம், அவர் ரத்தத்தினால சமீபமாயிருக்கோம். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்துக்கிறோம். அல்லேலூயா. நான் ஒரு 10 அடி பாய்ந்த பிள்ளை எத்தனை அடி பாயணும்? அல்லேலூயா. அவ்வளவு ஆண்டு எதிர்பார்ப்போட நம்ம வச்சுக்க. என்னை காட்டிலும் என் பிள்ளைகள். அல்லேலூயா. எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு என்னை எப்படியா படிக்க வச்சுட்டாங்க. அப்படி கலெக்டர் ஆகிட்டு வச்சுருங்க. கலெக்டர் வேலையை விட்டுட்டு எங்க அப்பாவே இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சான்னு சொல்லி நானும் போய் அதே கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தா நம்ம அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்களா? அல்லேலூயா. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க வாழ்ந்துருக்கணும், அதிகாரத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. அப்படிதான் எல்லா தாய்களுக்கும் வாழ்ந்துக்கிறோம். அது போலதான் ஆண்டவர் என்னை காட்டி என் பிள்ளைகள் பெரிய காரியம் செய்வாங்க. அல்லேலூயா. ஒரு குருடன் வர்றான். மத்தேயு மார்க் 9ஆம் அதிகாரமா மார்க் 10ல 46 பார்த்தீங்கன்னா 10 உடனே அவன் தன் மேல் வஸ்திரங்களை எறிந்துவிட்டு அது 46 படிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்படுகிற போது திமேவியின் மகனாகிய பர்தேமி என்கிற ஒரு பிச்சை குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசராகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஒருத்தன் ஜெபிக்கிறான், ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கான். ஆனா பக்கத்துல உள்ள பரிசுத்தவான்கள் பாருங்க, ஆண்டவரோட நடக்கிற ஆட்கள் தான் அவங்களாம். அவங்க என்ன சொன்னாங்க? அநேகர். அந்த அநேகர் யாரு? தேவனோடு கூட நடக்கிற ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்க நினைச்சிருங்க. அல்லேலூயா. அவங்களால தாங்க முடியல. அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்க?
டேய், ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆள், இவ்வளவு பெரிய ஆள், நீ என்ன சாதாரணமா கூப்பிட்டு இருக்க? அது ஆண்டவர் நின்று அதே ஆட்களை சொல்றாரு, அவனுக்கு அழைத்து வாங்க அப்படிப்பாரு. தலையில உங்களை யார் தடுத்தாங்களோ அவங்களே சொல்லுவாரு, நீ போய் கூப்பிடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் என்ன பண்றான், அந்த பிச்சைக்கார வசனத்தெல்லாம் உதறிட்டு ஓடி வரான். அதுக்கப்புறம் இயேசுவை சுமந்து செல்கிறார், ஒரு நல்ல சீடனாய் மாறுகிறான். அல்லேலூயா. இயேசுவை பின் தொடர்கிறவனா மாறுகிறான். அல்லேலூயா. இந்த நாட்களில் இப்படிப்பட்ட தடைகள் உண்டு. அல்லேலூயா. நாங்கள் ஒரு முழு ஜெபம் பல தடைகளுக்கு மத்தியில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஜூலை 3ஆம் தேதிக்கு ரெடி பண்ணோம். இன்னைக்கு சர்ச்சு முடிச்சுட்டு வெளியில் வர ஒரு ஃபோன் கால், ஐயா மீட்டிங் நடத்தக்கூடாது, நாங்கள் விட மாட்டோம். ஏதோ பெரிய பிசாசு சொல்லுன்னு பார்த்தாச்சுன்னா இல்லை, ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு யார் சொல்லுவாங்க? பிசாசு தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. நம்மெல்லாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த ஊழியர்கள் எழுப்பிட்டாங்க, வாலிப பிள்ளைகளை எழுப்பி கொடுங்க, புதிய புதிய ஊழியங்கள்லாம் அங்கங்கே நடக்கட்டும், அல்லேலூயா என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஊழியம் நடக்கும்போது அதை செய்ய தடை பண்ணுகிறது பிசாசுகள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சத்தம் வந்தவொடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேரத்தை நாங்கள் கூடி ஜெபிச்சோம், ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக நீங்கள் எங்களுக்கு. அப்போ ஒரு சிஸ்டர், கிரேட் சிஸ்டர்னு ஒரு சிஸ்டர் பசுத்தாவில் நிரம்பி, நான் மோசையோடு என்னோட இந்த போல உன்னோட இருப்பேன், அல்லையிலே இருக்கிற பலத்தோடு இப்போ, அல்லையிலே நான் உன்னை அனுப்பும் போது அதை தடை செய்யணும் யாருன்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் எனக்கு அது புரியல நேரத்துக்கு. இன்னைக்கு அந்த வார்த்தைகள் வரும்போது நேரத்தை ஆண்டவர் தடைகள் வருகிறதுங்கிறத சொல்லி தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. தடைகள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அல்லேலூயா. அப்பதான் நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும், அந்த இடத்துல ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. அவனுக்கு பாதிப்பே இல்லாத இடத்துல தடையே வராது. பிசாசுக்கு பாதிப்பு இல்லாத இடத்துல ஒரு தடையும் வராது. ஆனா அவனுக்கு கூப்பாடு சத்தம் கேட்க ஆரம்பிச்சுட்டுனா ஆண்டவர் பலத்த கிரியை பட்டணத்தில் செய்ய போகிறார்கள். நான் விசுவாசத்தை ஆண்டவர் சோதரித்தோம். அல்லேலூயா. இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அது எல்லாரும் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. 2 குமாரர்கள் இருந்தாங்க ஒரு தகப்பனுக்கு. அதில் ஒரு இளைய குமாரன் ஆண்டவர் விட்டு தகப்பனை விட்டு தூரம் போனான். ஒருத்தன் மூத்தவன் நல்லவனா இருந்தான், ஒரு தப்பும் பண்ணல, அப்பா கூட இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் தூரமா போனவன் மனம் திரும்பி, அப்பா வீட்டில் வேலைக்காரனை கூட நல்லா கோசிக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறான், இங்கே நமக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு மனம் திரும்பி, நான் தகப்பனிடத்தில் போவேன், என்னை தாழ்த்துவேன், தகப்பனே பரத்து விரோதமா உமக்கு முன்பா நான் பாவம் செய்தேன், இனி உடைய பிள்ளைன்னு சொல்லுவதுக்கு பாத்திரம் நல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்திட்டு போறான். உடனே தகப்பன் தூரத்துல வரும்போது ஓடி போய் அவனை அள்ளி அணைத்து முத்தம் கொடுத்து, அல்லேலூயா, அவனுக்கு விலை உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க, மோதிரத்தை கொடுங்க, அதிகாரத்தை கொடுங்க, அல்லேலூயா, மறுபடியும் இழந்து போன எல்லா மேன்மையும் கொடுத்து பிள்ளையா ஏற்றுட்டாரு. அவர் பிள்ளையா ஏற்றுட்டாரு. ஆனா அந்த வீட்டுல பசுக்குமார் இருந்த மூத்த குமாரனை ஏற்றுக்கொள்ள முடியுதா? அவன் வீட்டுக்கே வர முடியாம இப்படிப்பட்ட அயோக்கிய பேருக்கெல்லாம் எங்க அப்பா இப்படி மன்னிப்பு கொடுக்குறாரு, தாங்க முடியல. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மூத்த குமாரர்கள் உண்டு. அவங்களும் நல்லவங்க தான். ஆனா ஆண்டவருக்காக வைராக்கியமா கிரியனால இருக்கிறாங்க. ஆனா தகப்பனுடைய அன்பு, தகப்பனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது? ஒரு பாவி கூட அழிந்து போகக்கூடாது. அவருடைய அன்பு அப்படிப்பட்டது. அல்லேலூயா. பாவி அழியணும், அவன் நாசமா போகணும், இந்த ஜனத்தை ஆண்டவர் அழிச்சிருங்க, இப்படி பண்ணிருங்க, அப்படி பண்ணிருங்கன்னு நம்ம சொல்றவா இல்லாதபடி அதே மனதுருக்கம் திரளான ஜனங்களை கண்டு மனதுருக்கி அவர்களை தொட்டு, அல்லேலூயா, அல்லேலூயா, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசத்துக்கு அந்த ஜனங்கள் அழிந்து போவது எனக்கு விருப்பமே இல்லை. அல்லேலூயா. அவங்க பொருளாதார மக்கள் தான், செத்த எவனும் பெரு, என் உயிரை பணம் வரல, இந்த ஜனங்கள் அழியணும், அவ்வளவு வைராக்கியம். அல்லேலூயா. அவனையும் ஆண்டவர் எவ்வளவு பாடுபடுத்தி எவ்வளவு உருட்டி எடுத்து, அல்லேலூயா, அவனை சரி பண்ணி அதுக்கப்புறமா அவர் பிரசங்கம் பண்ற வேண்டாம் இருப்பான் மனதிற்கு போயிட்டு உட்கார்ந்தாரு. அவ்வளவுதான் பேசுறாரு. அந்த வார்த்தையை கொண்டு கூட ஆண்டவர் எல்லாத்துக்கும் பெட்டு கொடுத்து சாம்பல் உட்கார்றதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆனா யாரை கொண்டு என்ன செய்யணுமோ அது யார் அவரை கொண்டு தான் செய்வார்.
அவன் எங்க போனா உணவுனா அவனுக்காண்டி முழு கப்பலே ஆட்டுவாரு, முழு கடலே ஆட்டுவார். அதான் இல்லையா? ஆனா அவரை கொண்டு செய்வதற்காக செய்வார். அதுக்கப்புறம் அவருக்கும் பாடம் எடுக்கிறார். இந்த ஜனங்களை அழிந்து போவது விருப்பமா எனக்கு, வலது கைக்கு மட்டும் இடது கைக்கு வித்தியாசமையா அந்த ஜனங்களை, அதை என்னுடைய சாயலா படைக்கப்பட்ட ஜனங்களை நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்காக உடனே ஆமண் செடியெல்லாம் முளைச்சி அலையிலே எவ்வளோ டெமோலாம் காட்டி, அதுக்கப்புறம் இந்த ஆமண் செடிக்காக இவ்வளோ கஷ்டப்படுறியப்பா, வருத்தப்படுறிய, இவ்வளோ எரிச்சலா இருக்கிறிய, இந்த ஜனங்களை அழிந்து போது விருப்பமான்னு சொல்லும்போது அல்லேலூயா, ஆண்டவர் செய்ய நினைத்து தடைபடாது. அல்லேலூயா, அவருடைய அன்பு மாயமற்றது, அவர் உண்மையுள்ள தெய்வம். அல்லேலூயா, அந்த அன்பு நமக்கு ஊற்றப்பட்டுனா நம்ம ஒருபோது வெட்கப்பட்டு, ரோமர் 5:5 சொல்லப்பட்டது போல, ரோமர் 5:5 படி. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா, அந்த தேவ அன்பு, அந்த அபிஷேகம் நமக்கு ஊற்றப்பட்டுனா திரளான தண்ணீரால அதை அணைக்க முடியாது. எந்த ரிசெப்ஷன் தடைகள் போட்டாலும் அதெல்லாம் உடைச்சிட்டு அல்லேலூயா தேவனுக்காக வைராக்கியம் பாருங்கிற அப்படிப்பட்ட சேனைகளாக நம்ம எழும்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா, முதலாவது ராஜ்யத்தோட நீதி சேவைகள் அப்பொழுது எல்லாம் கூட கொடுப்பாங்கிறாரு. நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகுது. ஆண்டவரே, நான் எப்படிப்பட்டவன் அறியணும், உங்களுடைய வல்லமைக்கு தாங்க உடைய மகிமையினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல இந்த நாள்ல அவருக்கு இருதயத்துல இடம் கொடுப்போம். அவர் வருவார், அவர் வழி நடத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்கள் அவர் செய்வார். கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பார். நல்ல தேவ செய்தியை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அநேக காரணங்களோடு கூட கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் நம் மீது எப்படி அன்பு செலுத்துகிறார் என்று சொல்லி பலவிதமான சத்தியங்களை ஒரே பிரசங்கத்திலே நாம் அறிந்து கொண்டோம். எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக கர்த்தர் அப்படி வாரந்தோறும் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்களை கொண்டு வந்து நம்மை பயிற்சி வைக்கிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நாமும் கற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் கீழ்ப்படிந்து நாம் செய்யும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவ செய்தியை சுமந்து வந்த தேவனுடைய ஊழியக்காரருக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நிறைவாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த பிள்ளைகள் முன்னால் ஒரு பாட்டு, ஒரு ஜபம் செய்வோம். பிரசங்கத்தை மனதில் எழுதி ஒரு ஜபம் செய்வோம். பாருங்களா, யாராவது ஒரு ஆள் ஜபம் ஜபம் செய்வோம். சொத்தரிக்கிற ஆண்டவரே, சுதிக்கிறோம் ஐயா, சொத்தரிக்கிற ஆண்டவரே, எங்களை அருமையாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இறைவா உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போது தேவரே தம்முடைய தாசரை கொண்டு கர்த்தர் நீங்க எங்கள் மத்தியிலே கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றி. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறியும்படியாக கர்த்தாவே தேவரே சோத்தர் கர்த்தாவே ஒரு காட்டத்தி மரத்திலே கர்த்தாவே சகை ஏறினான். ஆனால் கர்த்ததாமே இயேசுவை அந்த இடத்திலே கடந்து வந்து அண்ணாந்து பார்த்து சகைவை சீக்கிரமா ஹல்லேலூயா இறங்கி வந்தபடியினாலே இந்த வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு வந்தது. இயேசுவோடு கூட நடந்தபடியினாலே தன் மீது உள்ள கர்த்தாவின் சோத்திர தவறுகளை அவர் உணர்ந்து கொண்டு பாவ அறிக்கை செய்து கர்த்தரை தம்முடைய வீட்டிற்கு அழைத்து சென்றார். ஹல்லேலூயா. அவரும் ஆபிரகாமுடைய குமாரன் என்று விளங்கப்பட்டது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே கர்த்தர் எப்படிப்பட்டவரோ என்று உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அதை உரசி பார்த்து கர்த்தர் இப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த
இறைவா அனுக்கிரகம் செய்யும். எங்களை ரட்சித்தீர், அதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த பரிசுத்தாவின் மூலமாக எங்களுக்கு உணர்த்தப்படுகிற வார்த்தைகளின்படி நாங்கள் செய்து உங்களுடைய நாமத்தை கர்த்த மகிமைப்படுத்த இறைவா அனுக்கிரகம் செய்யும். தேவ கிருபை கர்த்தாய் கூடவே இருக்கட்டும். செய்தி கொடுத்த தம்முடைய தாசரை நிறைவாக ஆசீர்வதியும். தேவ கிருபை அவர்களோடு கூட தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதியை நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரம பிதா. ஆமென். அல்லேலூயா.